என்ன நினைச்சுக்கிட்டேன்? காலையில எந்திரிச்சவன பொட்டு பூவும் புட்டாமாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்க போற அழகு இருக்கு. அடாடாடாடாடா, எல்லாம் போட்டா பிடிக்க போற ஆளுங்க மாதிரி போவாங்க. போய் ஒரு குளத்துல இறங்கிடுவாங்க. இறங்கினா கையில ஒரு குச்சி ஒண்ணு கொடுத்துருவாங்க, அளந்து போடுறது. இதோட உனக்கு அங்கிட்டு, இதோட எனக்கு இங்கிட்டு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வெட்டு ஏப்பா ஏன் ஊழ நீ ஒரு ஆள் கத்தி கிடக்குற, ஏன் கத்துறான்னு கேட்டேன். எழுப்பி விடுவியா போட்டோம். எப்படியா இப்படிலாம் வளர்ந்துருக்குறீ எனக்கு தெரியலையா. இப்படி ஒரு ஆள் வந்திருக்கீ, இப்படி இம்புட்டு பேர் சும்மா இருக்கிறாங்க, நீ என்னமோ சிறுநாய் பீதுன மாதிரி தண்ணியை போட்டியோ. உனக்கெல்லாம் அசிங்கமாவே தெரியாது. இந்த ஊருக்குள்ள இப்படி கத்துறமே, 4 பேர் வேடிக்கை பார்க்குறாங்களே, ஒரு திருவிழாவே நிறுத்துற மாதிரி நம்ம பிரச்சனை பண்றோமே, அதெல்லாம் தெரியாது. வளர்ப்பு அப்படி என்ன செய்யும். சரி சரி, என்னத்தை அப்படி கூட நக்குன்னு தெரியல எனக்கு. சரக்கு தான் இப்படிலாம் இருக்கக்கூடாதியா. ஒரு ஊர்ல இன்புட்டு பேர் உட்கார்ந்து அமைதியா பாத்துக்க, நீ ஓடு கத்திட்டு வைக்கிற ஊடு நிகழ்ச்சி பண்ண விடுவியா. ஒரு ஆள் கச்சேரி மூடிவா விடுருக்கு. இல்ல கொள்ள காசு கொடுத்து கச்சேரி பண்றாங்க, விழா கூட இவ்வளவு சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. இந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. இப்படி கத்திரியா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ கத்துறத பார்த்துட்டு எல்லா செலவும் தலையில கட்டினாத்தான் உனக்கு அறிவு வரும். வெட்டுல போய் இது பண்றாங்க, வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. படுத்துற பாட்டுல எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. முழங்கால் ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வரதும் நாக்கு தள்ளிடும். முகரையில முள்ளவடி சாத்த அப்படியே வெட்டுறாங்க. புல்லுக்கு வலிக்காம லேசா சேவிங் பண்ணி வச்சுட்டு, எலி பரிச்சை மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு, அவங்க பார்த்த வேலைக்கு கொண்டு போன சோத்த புழக்க தின்னு விட்டு அந்த கூடையை தலைக்கு வச்சு தூங்கிடுவாங்க. அந்த வழியா வண்டி இண்டி போட்டுமே, டுப்பு டுப்பு டுப்புன்னு அடியே ஹாப்பி சரி உட்கார்ந்து எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கு. கையில ஒரு நோட்டு ஒண்ணு கொண்டு போவாங்க. அவங்க பெரிய கலெக்டர் ஒத்தியம் பாக்குற நினைப்பு. நோட்டு கொண்டு போய் கையெழுத்து போட்டு தான் காசு வாங்க. முனியம்மான்னு எழுதுனா சரி, நோட்டை விட்டு அரைப்பறலாம் தந்துட்டு போயிரு. எல்லாம் அறிவொளி கேசு அதுல படிச்சது. 2 பேரும் போதுமா ஒரு ஊரை கெடுக்கிறது. 2 கிழவிய போதும் உட்கார்ந்துக்கிட்டு பேசி பாரு. இங்க புசுப்பான் பேர் என்ன, புசுப்பான் அந்த முனியாண்டி மயந்தாண்டி அவளை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். என்னடி சொல்ற, எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானே 10 வச்சிருப்பேன். இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஊருக்குள்ள 2 குடும்பம் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கொடுமை நடக்கும். இருந்தாலும் கூட இருக்குது, நாட்டு நடப்பு அப்படி இருக்கு. எல்லாம் ஒரு விளம்பரம் தான். கல்லிலே கலை வல்லம் கண்டான் ஆனந்த் பனியன் ஜட்டிகள் உடலுக்கு ஒரு சுகமான உண்டாகும். ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு, எப்படிப்பட்ட பாட்டு, வெண்கல குரலோடு அப்படி பாட்டு. இன்னொரு விளம்பரம், வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க மீராஜிய கை பவுடர் கொண்டே நீராடு கண்ணே நீராடு. மீராஜிய போட்டாதான் முடி இதுக்கு தட்டம். அதாவது பிறந்த முடி என்ன எடுக்காம தெரியுதா, ரஞ்சித் அப்படிலாம் போட்டு. இருந்தாலும் கூட ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அத்தை மகள் மாமம்மையை அடிச்சுக்கிறாம சந்தோஷமா இருந்தாத்தான் வாழ்க்கை சிறக்கும். குடிய கெடுக்குங்கிறதுக்காகத்தான் இப்படிலாம் வேஷம் போட்டு வந்து இப்படி திட்டு வாங்கி இந்த கிளவிட்டு உத வாங்கி இப்படி நிற்கிறோம். அதனால யாரும் குடிக்கப்படாது. குடிய கெடுக்கும், குடும்பத்தையும் கெடுக்கும், உடல்நலத்தையும் கெடுக்கும். அதனால யாரும் குடிக்காதீங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு 2-3 பிள்ளை 4-5 பிள்ளை. நான்லாம் எங்கள் வீட்டில் 5ஆவது பிள்ளை நான். ஆமாம், குழந்தை பேருக்கு வந்து பஞ்சமே இருக்காது. எல்லார் வீட்லையும் 4 பிள்ளை 5 பிள்ளை. ஏதோ திட்டம் போட்டாங்க, ஒன்று நாம் 2 நமக்கு 2 அப்படின்னா, அப்போ நாம் 2 நமக்கு 1 நாமே 2 நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு அதையும் முடிச்சுட்டான். எதுக்கு சொல்றேன்னா, என்னைக்கு இந்த சரக்கு வாங்கி நம்ம ஆளுகள்லாம் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சாங்களோ, இப்ப எல்லாம் எங்க போய் நிக்குது, எல்லாம் ஆஸ்பத்திரியில தான் போய் நிக்குது. அங்க போய் நிக்குது. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும். எல்லாம் வந்து சரக்குல எல்லா இதுவும் வந்துருச்சு, குழந்தை பேருக்கு கேடு வந்துருச்சு. அதனால நீங்க சரக்கு சாப்பிட்றது நிறுத்திட்டு சாராயம் காய்ச்ச சொல்லியா போ, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. குடிய கெடுக்கும். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அத்தை மகள் மாமம்மையை அடிச்சுக்காம இருக்கணும். சந்தோஷமா இருந்தா வாழ்க்கை சிறக்கும் என்பதை சொல்லி
ஒன்னு நினைச்சு அழகு கவிதை ஒன்னு வடிச்சேன் அத்த மக ஒன்னு நினைச்சு அழகு கவிதை ஒன்னு வடிச்சேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே அடி அஞ்சுதமே ஒன்ன கொஞ்சமே நான் இல்ல செய்தி சொன்ன ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்னு வடிச்சேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரியுதையா வேறு ஒரு நேரத்தில மொட்ட பாடி வடத போல நீயும் இல்ல நேரத்தில நினைப்பு மட்டும் காயுதையா கண்ணால வல விரிச்சு பொண்ணோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்சு மாமா கூட மாமான காத்திருப்பேன் பூத்திருப்பேன் மாமா பையன் உள்ள நினைச்சு மல்லிகை போட்டா தலையில் வச்சு அத்தா உன்ன பார்த்த நிமிஷம் தாரி ஒன்று வாங்கி வச்சு கை மாசம் தேடுறண்டி கயிற்று கட்டில் காப்பிருக்கு காவலுக்கும் ஆயிருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்த தவம் இருக்கு அன்னாடம் சாட்சியப்போ ஓரப்ப செலவழிச்சேன் மழையில நனைஞ்சு பூமிக்கு கொடை குடிச்சேன் வெள்ளாதி துணி ஆட்டம் வெள்ளதாயே மனசு நடியே புரிஞ்சு என்னையே உடுத்து நான் குறிச்சு மாமா பையன் ஒன்னரை